வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அன்னைக்கு ஒரு வெட்டிங்கில் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ருப்பேன். அதுக்கு ஒரு காமெண்ட் வந்திருக்கு. அண்ணன், ஐஸ்கிரீம் கியோஸ்க் ஓனருக்கு இப்போது எந்த இடத்துல செவ்வாய் சந்திரன் லைட்டாக சுபத்துவம் அண்ணன் இன்ஸ்டன்ட் ஃபுட் செல்லருக்கான் இப்போ எல்லாம் எதை பார்த்தாலும் ஜோதிடமாக தான் தெரியுது உண்மையாகவே. ஓகே, என்ன அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எந்த மாதிரியான அமைப்புக்கு போனாலுமே இதுக்கு என்னது அதுக்கு என்னது அப்படின்னு என்ன கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறனால மோஸ்ட்லி இப்போ ஃப்ரெண்டு இல்லாத நேரத்தில் எங்கேயாவது போனால் கூட இதுக்கு என்னதுன்னு மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டால் அதுக்கே ஒரு பதில் வரும். ஓகே, இயல்பாக ஐஸ்கிரீம் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக சொன்னீங்க. பட் எப்போதுமே ஃப்ரோசன் ஐட்டம், இந்த ஃப்ரோசன் டிசர்ட்டோ ஐஸ்கிரீமோ இல்லை ஃப்ரோசனான அமைப்புகளை பண்ணக்கூடியவர்கள், சில்லுன்னு இருக்கக்கூடிய அமைப்புகளில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சந்திரன் அதிக சுபத்துவம். அப்போ ஐஸ்கிரீம்னு வரும்போது சந்திரன் தான் முதல் நிலை சுபத்துவமாக இருக்கணும். ஓகே, அதுக்கு பிறகு அது ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற கேட்டகரியில் செவ்வாயின்னு வந்திருப்பீங்க. அது கண்டிப்பாக 100 விழுக்காடு. ஆக்சுவலி அங்கே போய் நிற்கும் போது எனக்குமே இவங்களுக்கு செவ்வாய் சந்திரன் சுபத்துவமாக இருக்கும்ல, அப்படி தான் தோணும். நம்மளும் ஜோதிடத்தில் தானே யோசிக்கிறோம். அப்போது இயல்பாக ஃப்ரோசன் சம்மந்தப்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நீங்கள் ஒரு தோஃபு செய்கிறீங்க, நான் இந்த ஃப்ரோசன் டிசர்ட் மாதிரி செய்கிறேன், நானே ஐஸ்கிரீம் செய்கிறேன், நானே இந்த சாப்பாடை ஃப்ரோசன் பண்ணி, இந்த கறி பப்லாம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரோசனாக இருக்கும், அதை எடுத்து நம்ம இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம் இருக்கும்ல. இந்த மாதிரியான பதப்படுத்தப்பட்ட எல்லா விதமான உணவுகளும் எப்பொழுதுமே சந்திரனுடைய தன்மையில் வந்துடும், பதப்படுத்தப்படுறது. ஓகேங்களா? அப்போது சந்திரனுடைய தன்மையில் வந்துடும். செவ்வாய் என்னது, அந்த ஐஸ்கிரீம் போட்டு கொடுக்குறேன், அந்த ஐஸ்கிரீம் கோனை, அந்த கோனும் செவ்வாயுடைய காரகம் அப்படின்னு வரும். ஆனால் ஃபாஸ்ட்டாக போகிறோம், நிற்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னு வர்ற தன்மையில் இது செவ்வாயுடைய தொழில் தான். உண்மையிலேங்க ஜோதிடத்தில் ஒரு ஆழமான நிலையில் வரும்போது எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஜோதிடமாக தெரியும். ஒரு படம் பார்த்தா கூட ஜோதிடமாக தெரியும். இவருக்கு என்ன தசை நடக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, என்ன தசை நடக்குது, இவ்வளோ ஈஸியாக வாய்ப்புகள் கிடைக்குது. இந்த மாதிரியான தன்மை ஒரு மூவி பார்க்கும்போதும் சரி, ஒரு நபரை பார்க்கும்போதும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது கிளிக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இதில் சாப்பாடு கேட்டகரியில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, கெஃபே, கேத்ரின், இந்த மாதிரியான விஷயங்கள். இதில் கெஃபேலாம் ஃபாஸ்ட் ஃபுட், கெஃபே, பேக்கிங் மாதிரியான அமைப்புகள்லாம் செவ்வாயின்னு வந்துருவார். கேத்ரின் மாதிரியான அமைப்புகளுக்கு நல்ல புஃபே சிஸ்டம் மாதிரி வச்சு செய்யக்கூடிய சாப்பாடு அமைப்புகளுக்கு சந்திரன், சுக்ரன், செவ்வாய் வந்துருவாங்க. கூடுதலாக வெறும் அந்த பானிபூரி அந்த தன்மைகளுக்கெல்லாம் விருன்னு வந்துடுவார், செவ்வாய் அப்படின்னு வந்துடுவார். செவ்வாய் பானிபூரி அந்த ஏதோ ஒரு வகையில் துரித உணவுன்னு வச்சுக்கோங்களேன், கேஎஃப்சி, மெக்டோனல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செவ்வாயினுடைய தன்மை. அது ஒரு மாதிரி உட்காந்து அமர்ந்து அப்படியே சாப்பிடக்கூடிய தன்மைன்னு வரும்போது தான் இவர் வருவார். பேக்கிங் எல்லாம் செவ்வாயோட கேட்டகரின்னு வரும். உண்மையிலே இதே மாதிரி போனீங்க அப்படின்னா பார்க்குறது எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஞான அமைப்புகளில், ஜோதிட ஞான அமைப்புகளில் கிளியராக தெரியும். இதுக்கு கடவுள் பவர்லாம் தேவையில்லை. பேசிக்காக உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருந்தாலே போதும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.